ஹாய், வால் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பட்டன் மார்க். இது பிளாஸ்டிங் பண்ண வாலில் அண்டுலேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெர்டிகாலிட்டி செக் பண்ணி டாப் டு பாட்டமில் வைக்கிற ஒரு மெஷர்மெண்ட் பேர் தான் பட்டன் மார்க். இதில் பெரும்பாலுமா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சிங்கிள் வாலுக்கு மட்டும் அவங்க ப்ளம்பாக விட்டு பட்டன் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஓவரால் ரூமோடைய 90 டிகிரி அதாவது ஃபீல்டில் மூளை மட்டும்னு சொல்கிறத செக் பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன நடக்கும்னா நீங்கள் டைல்ஸ் லே பண்ணுறப்போ உங்களுக்கு எட்ஜஸில் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல சின்ன சின்ன பீசஸும் லே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சீம்லெஸ்ஸாக இருக்க அந்த டைலோட பியூட்டியவே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ பட்டன் மார்க் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன் டோரி வச்சு ரூமில் 4 கார்னர்லையும் இந்த மாதிரி 90 டிகிரிக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை ரெஃபரன்ஸ் மார்க்காக வச்சு அதுலேருந்து மெஷர்மெண்ட்டை கீழே பட்டன் மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ப்ளம்பாப் வச்சு மேலே வெர்டிகாலிட்டியை கொண்டு போய் அங்கே பட்டன் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் விஷயம், பிரிக் ஒர்க் அண்ட் காங்கிரீட் மெம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அங்கெல்லாம் கம்பல்சரி ஃபைபர் மெஷ்ஷை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே தான் பிளாஸ்டிங் பண்ணணும். இதனால் உங்களுக்கு மைன்யூட் ஏர் கிராக்ஸ் கூட வராமல் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் லே பண்ண இடத்துலையும் ப்ராப்பராக மோட்டர் பேக் பண்ணிவிட்டு அது மேலேயே மெஷ் வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் விஷயம், காங்கிரீட் மெம்பர்ஸான ரூஃப், பீம், காலம் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக இந்த மாதிரி ஹேக்கிங் கொடுத்தாதான் சிமெண்ட் மோட்டார் ப்ராப்பராக இது கூட பாண்ட் ஆகும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.